மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருவள்ளூர் மாவட்ட நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமையின் செயல்பாடுகள் குறித்து இம்முகமையின் வேளாண் துணை இயக்குனர் ஆர் முத்துராமன் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நிக்ரா திட்டத்தின் மூலம் வருமானம் ஈட்டும் தொழில்கள் குறித்து நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர் பகுதியை சேர்ந்த தொழில்குழு உறுப்பினர் வேளாண்மையாளர் எஸ் ஜெயக்கொடி அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் மண்புழு உர உற்பத்தி குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஏ ரூபா நந்தினி அவர்கள் தரும் ஆலோசனைகள் மற்றும் இன்றைய தாவர பகுதியில் சாமந்தி. இன்றைய தகவல் நேரத்தில் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து வந்துள்ள தரம் உயர்த்தப்பட்ட திலேப்பியா கெண்டை மீன் வளர்ப்பு பயிற்சி குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நிக்ரா திட்டமானது இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் மூலம் 2011ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. வேளாண்மை ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், தொழிற்பயிற்சிகள் போன்றவற்றை முக்கிய குறிக்கோளாக வைத்து இயங்கி வருகின்றது. அந்த வகையில் நிக்ரா திட்டத்தின் மூலம் வருமானம் ஈட்டும் தொழில் பயிற்சி பெற்று பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர் பகுதியை சேர்ந்த தொழில்குழு உறுப்பினர் வேளாண்மையாளர் எஸ் ஜெயக்குடி அவர்கள் தரும் செய்தி. கேவிகே மூலியமாக பஞ்சகாவியா தொழில்குழு 15 உறுப்பினர்களை கொண்டு நாங்கள் அமைச்சிருக்கிறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செஞ்சுக்கிறது இல்லாமல் மேலும் நல்ல வருமானம் ஈட்டுவதற்காகவும் நாங்கள் இந்த தொழில்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் 15 உறுப்பினர்களும் தங்களுடைய பங்கேற்பு முழுமையாக ஏற்படுத்தி நாங்கள் இந்த தொழில்குழுவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாதம் ஒரு கூட்டம் நடத்தி இந்த கூட்டத்தின் மூலியமாக என்னென்ன செயல்பாடுகளை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் பண்ணிக்கிறோம். அந்த பஞ்சகாவியா எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து நாங்கள் சொல்கிறோம். இந்த பஞ்சகாவியா தொழில்குழு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கேவிகே மூலியமாக எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சியின் மூலியமாக எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை தயாரிக்கிற முறைகளை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அதில் சாணம், பால், பழம், வெல்லம், தேன், கோமயம் இதெல்லாம் கலந்து, நெய் இதெல்லாம் கலந்து நாங்கள் பஞ்சகாவியா தயாரிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு அந்த கேவிகே மூலியமாக தான் எங்களுக்கு அதனுடைய பொருட்கள் எல்லாம் கொடுத்து நாங்கள் செயல்படுத்தினோம். அதுக்கு பிறகு நாங்களாகவே எங்களுடைய என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நாங்களாகவே பண்ணி நல்ல ஒரு செயல்பாடு கொண்டு வந்திருக்கிறோம்.
இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து எங்களுடைய தேவைகளை நாங்கள் இந்த பஞ்சகாவியம் எங்களுடைய தேவைகளை ஃபஸ்ட்டு பூர்த்தி செஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து மக்களுக்கும் தேவை எங்களுடைய தேவை போக மீதி உள்ள பஞ்சகாவியாவை விற்பனைக்கு கொடுக்குறோம். எங்களுடைய தேவை போக மீதி வந்து நாங்கள் விற்பனைக்கும் கொடுக்குறோம். கேவிகே மூலமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. இதில் வந்து 1 லிட்ரு வந்து 100 ரூபாய்க்கு நாங்கள் விற்பனை செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விற்பனை செஞ்சது போக அந்த தொகையை வச்சு தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் வந்து பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கு 50 லிட்ரு பண்ணுறோம். 50 லிட்ரு எங்களுடைய தேவை போக மீதி வந்து கேவிகே மூலியமாக விற்பனை செய்கிறோம். லிட்ரு 1 ரூபான்னு சொல்லிட்டு 100 ரூபான்னு சொல்லிட்டு. எங்களுது இந்த பஞ்சகாவிய தொழில்குழு ஆரம்பித்து 4 மாதம் ஆகுது. நாங்கள் இந்த பஞ்சகாவிய தொழில்குழுவுக்கு வந்து 15 பேர் கொண்டு அமைச்சதில் வங்கி கணக்கு துவங்கியிருக்கிறோம். அதன் மூலமாக எங்களுக்கு வந்து ஐடி கார்டும் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். குரூப் சரி எல்லாருமே எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எங்களுடைய பஞ்சகாவிய தொழில்குழு மூலியமாக பஞ்சகாவியா தயார் பண்ணி எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறோம். அதாவது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செயற்கையான முறையில் உரங்கள்லாம் இது பண்ணாங்க. அதனால் வந்து அதிக மகசூல் எதுவும் கிடைக்கல. இப்போது பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பஞ்சகாவிய தொழில்குழு மூலியமாக நல்ல ஒரு இயற்கையான ஒரு பஞ்சகாவிய தொழில் மூலமாக நல்ல ஒரு மகசூல் கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இது மேலும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. இதனால் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. இது நாங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் பிறருக்கும் பயன்படுத்துகிற வகையில் இருக்குது. அதிக மகசூல் பெறவும் பூச்சிகளை வந்து அழிக்கிறதுக்கும் இது வந்து மிக உயர்ந்ததாக இருக்குது. நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு இதாக இருக்குது. மேலும் விவரங்கள் பெற எஸ் ஜெயக்கொடி அவர்களை 08940355171 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். மண்புழு உரம் உற்பத்தியானது மண்புழுக்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இந்த உரமானது மண்ணின் நிலைப்பு தன்மையை அதிகரிக்க உதவுகின்றது. அந்த வகையில் மண்புழு உர உற்பத்தி குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ரூபா நந்தினி அவர்கள் தரும் தகவல்கள். நாம் இப்போ வந்து புதிய இயற்கை வேளாண்மை யுக்தியான மண்புழு உரம் தயாரிப்பது பற்றி பார்க்க போகிறோம். இந்த மண்புழு உரம் தயாரித்து பயன்படுத்துறதுனால என்னென்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, முதலில் நம்ம இந்த செயற்கை உரங்கள் பயன்படுத்துறது வந்து குறையும். அதுக்கப்புறம் நம்ம நிலத்தினுடைய மண் வளத்தை வந்து இது மேம்படுத்தும். இப்போ இந்த மண்புழு உரம் அப்படிங்கிறது என்னென்னா, மண்புழுக்களினுடைய கழிவு தான் மண்புழு உரம் அப்படின்னு சொல்கிறோம். மண்புழுக்கள் என்ன பண்ணுன்னா, நம்ம அது போடுற அந்த விலங்கின கழிவு, அதாவது சாணம், கோழி எச்சம், அப்புறம் பண்ணை கழிவுகளான இலை, தலை இதெல்லாம் உணவாக உண்டு அது செரிமானம் செய்து எச்சமாக வெளியிடுறது தான் நம்ம மண்புழு உரமாக வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மண்புழுக்கள் வந்து இந்த கழிவுகளை உண்டு அது எச்சமாக வெளியே வரும்போது அதனுடைய உடலில் இருக்கிற நொதிகள், ஹார்மோன்கள் இதெல்லாம் சேர்ந்து வெளியே வரும்போது அது ஒரு சிறந்த உரமாக மாறுது. ஸோ இப்படிப்பட்ட இந்த சிறந்த மண்புழு உரத்தை நம்ம எப்படி தயாரிக்கிறது, அதற்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேலும் இந்த மண்புழு உரத்தினுடைய நம்ம நிலத்தில் போடுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். முதல்ல மண்புழு தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது விலங்கின கழிவாக இருக்கலாம். விலங்கின கழிவுனா பண்ணை, அதாவது மாட்டினுடைய எச்சமாக இருக்கலாம், சாணமாக இருக்கலாம், கோழி எச்சமாக இருக்கலாம், இல்லை குதிரை சாணம், இது மாதிரி விலங்கின கழிவு பொருட்களாக இருக்கலாம். இல்லைன்னா பண்ணை கழிவு, நெல், இல்லைன்னா இந்த மரத்திலிருந்து விழுகிற காய்ந்த இலை தலைகள், இந்த மாதிரி ஒரு பண்ணை கழிவு கூட நம்ம இந்த மண்புழு உரம் தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்களாக யூஸ் பண்ணலாம். இது தவிர ஆலை கழிவுகள், அதாவது சர்க்கரை ஆலை, பேப்பர் ஆலை, இந்த மாதிரி ஆலைகள்லேருந்து ரசாயனம் கலக்காத ஆலை கழிவுகளை கூட நம்ம இந்த மண்புழு உரம் தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்களாக பயன்படுத்தலாம். ஸோ இந்த மண்புழு உரம் தயாரிக்கும் போது இந்த மாதிரி நம்ம நிழல் தரக்கூடிய குளிர்ந்த இடங்களாக எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம நீளவாக்கில் தொட்டில் வந்து தயாரிக்கணும். அந்த நீளவாக்கில் தொட்டி என்ன சைஸில் போடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 15 அடி நீளமும் 3 அடி அகலமும் 2 அடி ஆழமும் இருக்கிற மாதிரி ஒரு தொட்டியை ஃபஸ்ட்டு தயார் பண்ணிக்கணும். அவ்வாறாக இந்த 2 அடி ஆழமுள்ள தொட்டியில்
ஒரு 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு மரத்தூளையோ இல்லைன்னா தேங்காய் நார் கழிவுகளையோ போட்டு அடித்தளம் அமைத்த பிறகு அதன் மேல் ஒரு 10 சென்டிமீட்டர் அகலத்திற்கு நல்ல காய்ந்த சாணத்தையோ இல்லைன்னா பண்ணை கழிவுகளையோ, அதான் நம்ம சொன்ன மாதிரி அது விலங்கின கழிவாகவும் இருக்கலாம், பண்ணை கழிவாகவும் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஆலை கழிவுகளாக கூட இருக்கலாம். அதில் வந்து ரசாயனம் எதுவும் கலந்திருக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுத்த கழிவுப் பொருட்களை ஒரு 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு போடணும். அந்த கழிவுப் பொருட்கள் வந்து நல்லா காய்ந்து இருக்கணும். பசுமையான விலங்கின கழிவையோ இலைத்தலைகளையோ இந்த மண்புழு உரம் தயாரிப்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பசுமையாக இருக்கிற கழிவுகளை நம்ம பயன்படுத்தணும்னா அது வந்து மக்கும்போது அதிலிருந்து ஏற்படுகின்ற வெப்பமானது இந்த மண்புழுக்களை வந்து மண்புழுக்கள் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை கொடுக்காது. அதனால் நல்ல காய்ந்த விலங்கின கழிவுகளையோ பண்ணை கழிவுகளையோ தான் நம்ம மண்புழு உரம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு இந்த கழிவுப் பொருட்களை போட்டுட்டு அதன் மேல் ஒரு 2 சென்டிமீட்டர் உயரத்திற்கு மண் போடணும். இந்த மண்ணில் நம்ம மண்புழுக்களை சேர்த்துக்கணும். அதற்கு மேல் திரும்ப வந்து கழிவு மண்ணுன்னு இது மாதிரி அடுக்கடுக்காக நம்ம அடுக்கிட்டு வந்துட்டு கடைசியில் இந்த தொட்டியினுடைய மேல் பாகத்திற்கு வரும்போது காய்ந்த இலைத்தலைகள் அதை போட்டு அந்த தொட்டியை நல்லா மூடிடணும். அப்படின்னா தான் அந்த தொட்டிக்குள்ளே இருக்கிற ஈரப்பதம் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற மண்புழுக்கள் நல்லபடியாக வளர்கிறதுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை இருக்கும். ஒரு 2000 மண்புழுக்கள் இருந்தது அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 கிலோ கழிவுகளை வந்து அது உரமாக மாற்றக்கூடிய திறன் பெற்றிருக்கு. இது மாதிரி நீங்கள் வந்து 1 டன் மரக்கழிவு போட்டிங்கன்னா அதிலிருந்து 300 கிலோ அளவுக்கு நீங்கள் மண்புழு உரத்தை எடுக்கலாம். இவ்வாறு 1 கிலோ மண்புழு உரம் தயாரிப்பதற்கு ஆகின்ற செலவுன்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் தான் செலவாகும். 1 கிலோ மண்புழு உரம் தயாரிப்பதற்கு 1 ரூபாய் தான் உங்களுக்கு செலவாகும். இந்த மண்புழு உரத்தை நம்ம நிலத்தில் போட்டு பயிர் செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலில் மண் வளம் வந்து மேம்படுது. மண்ணினுடைய ஈரத்தன்மையை வந்து இந்த மண்புழுக்கள் பாதுகாக்கின்றது. மேலும் இந்த மண்புழுக்கள் வந்து உள்ளுக்குள்ளே மண்குள்ளே போயிட்டு அந்த மண்ணை தளர்ச்சி ஆக்குறதுனால வேர்கள் தாவரத்தினுடைய வேர்கள் நல்லா உள்ளுக்குள்ளே போய் வளர்கிறதுக்கு ஏதுவான ஒரு தன்மையை உருவாக்குது. மண் அரிப்பை தடுக்கின்றது. மேலும் மண்ணினுடைய கார அமிலத்தன்மையும் இது வந்து பாதுகாக்கின்றது. இந்த மண்புழு உரத்தை எந்த பயிருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தொட்டியில் செடி வளர்க்குறதா இருந்தால் இந்த மண்புழு உரத்தை வந்து 100 கிராம், ஒரு தொட்டிக்கு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் போடலாம். இதுவே நீங்கள் ஏக்கரில் வளர்க்குறீங்க, ஒரு பூச்செடி வந்து ஒரு ஏக்கருக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மண்புழு உரத்தை வந்து 1/2 டன்னிலிருந்து 3/4 டன் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நம்ம பயன்படுத்தணும். இதுவே காய்கறி போடுறதா இருந்தால் 3/4 டன்லேருந்து 1 டன் வரைக்கும் மண்புழு உரத்தை ஒரு ஏக்கருக்கு நம்ம பயன்படுத்தணும். இதுவே வந்து ஒரு வாழை, கரும்பு இல்லைன்னா பயிர் வகைகள் நீங்கள் ஏதாவது பயிர் பண்ணுறீங்க அப்படின்னா ஏக்கருக்கு 1 டன்லேருந்து 1.5 டன் வரைக்கும் இந்த உரத்தை வந்து பயன்படுத்தலாம். இதுவே ஒரு மரமாக இருந்ததுன்னா ஒரு மரத்துக்கு 10லிருந்து 15 கிலோ வரைக்கும் இந்த மண்புழு உரத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இவ்வாறு நம்ம இந்த மண்புழு உரத்தை உங்களுடைய தோட்டத்திலேயே தயாரித்து உங்களுடைய பயிர்களுக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்ம நிலத்தினுடைய மண் வளத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் நல்ல விதத்தில் நம்ம பயிர் செய்யலாம். மேலும் இதனால் வந்து உங்களுக்கு மகசூலும் அதிகரிக்கும். அதனால் இந்த மண்புழு உரத்தை நீங்கள் உங்களுடைய தோட்டத்திலேயே பயிர் செஞ்சு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மண்புழு உரம் நமது உழவர் பயிற்சி மையம் ஏனத்தூர் காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுலையும் வந்து கிடைக்குது. இந்த மண்புழு உரம் பார்த்திங்கன்னா 1 கிலோ பேக்கெட்டில் இருக்குது. இதனுடைய விலை வந்து 1 கிலோ 10 ரூபாய். இது இங்கே இருக்க காஞ்சிபுரம் உழவர் பயிற்சி மையத்திலிருந்தும் நீங்கள் வந்து வாங்கி கொண்டு பயனடையலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஏ ரூபா நந்தினி அவர்களை 044 27 26 40 19 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் சாமந்தி பூவின் சாகுபடி குறிப்புகளை காண்போம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்பவெப்பநிலை. நீர்த்தேக்கமுள்ள வடிகால் வசதி குறைந்த கனமான களிமண் சார்ந்த மண் வகைகள் சாமந்தி பயிருக்கு ஏற்றது. இது ஒரு வெப்ப மற்றும் மித வெப்ப பயிராகும். மண்ணின் கார அமிலத்தன்மை சுமார் 6 முதல் 7 வரை இருக்க வேண்டும். பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ 1, கோ 2, MDU 1. அறுவடை
நட்ட 3 மாதங்களில் சாமந்தி அறுவடைக்கு வரும். பூக்களை சூரிய வெப்பத்திற்கு முன்னர் காலை வேளைகளில் பறிக்க வேண்டும். மகசூல்: ஒரு ஹெக்டருக்கு நடவு பயிரில் 20 டன்கள் வரை மலர்கள் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் தரம் உயர்த்தப்பட்ட திலேபியா கெண்டை மீன் வளர்ப்பு பயிற்சி பற்றிய அறிவிப்பு. இம்மாதம் 21/2/2017 செவ்வாய்க்கிழமை அன்று குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் தரம் உயர்த்தப்பட்ட திலேபியா கெண்டை மீன் வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் மீன் வளர்ப்பதற்கான இடம் தேர்வு செய்தல், மீன் வளர்ப்பு குளங்களை தயார் செய்தல், உரமிடுதல், மீன் குஞ்சுகளை தேர்வு செய்தல், உணவு நோய் மேலாண்மை மற்றும் அறுவடை செய்தல் குறித்த அறிவியல் ரீதியான விளக்கங்கள் அளிக்கப்பட உள்ளன. விருப்பமுள்ளவர்கள் பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண்மை அறிவியல் நிலையம், குன்றக்குடி 630207. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 12 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 14 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 140 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கோழி கொண்டைப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் இன்றைய விலை நிலவரம். தர்மபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 350 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 296 ரூபாய்க்கும், சராசரியாக 313 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 600 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 250 ரூபாய்க்கும், சராசரியாக 545 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 620 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 502 ரூபாய்க்கும், சராசரியாக 548 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 553 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 446 ரூபாய்க்கும், சராசரியாக 531 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பேசின் பட்டின் விலை 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 3545 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3445 ரூபாய்க்கும், சராசரியாக 3493 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 30.5 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 19 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 64.1%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 4.2 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில்
33.6%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 28.7 டிகிரி செல்சியஸாகவும், சூரிய கதிர்வீச்சு 657.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1002.5 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். தமிழ்நாடு நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமையானது 2002ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு மத்திய வேளாண்மை மேம்பாட்டு திட்டம், மத்திய வேளாண் உணவு பாதுகாப்பு அமைப்பு போன்றவை திட்டத்தை செயல்படுத்தும் முக்கிய அங்கமாக திகழ்கிறது. அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்ட நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமையின் செயல்பாடுகள் குறித்து இம்முகமையின் வேளாண் துணை இயக்குனர் ஆர். முத்துராமன் தரும் தகவல்கள். நீர்பிடிப்பது என்பது ஒரு பரந்த நிலப்பரப்பில் பொழிகின்ற நீர் வாய்க்கால் வழியாக வந்து எங்கெங்கு வாய்க்கால்லாம் வருகிறதோ ஓடைகள் அதில் அந்த நீரில் கலந்து சேகரிப்பதே ஒரு நீர்வழிப்பகுதி என்று சொல்கிறோம். நீர்வழிப்பகுதியில் மொத்தம் 500 முதல் 1000 ஹெக்டேர் வரை கொண்ட நிலப்பரப்பாகும். ஒவ்வொரு நீர்வழி பகுதியிலும் நீர்வழி குழு ஒன்று செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு குழுக்களிலும் 10லிருந்து 12 நபர்கள், உதாரணமாக பஞ்சாயத்து தலைவர், நிலமற்றோர், நிலமுள்ளோர், மகளிர், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் வளர்ச்சி உறுப்பினர்கள், இவர்களே அந்த குழுவில் மெம்பராக இருப்பார்கள். உதாரணமாக இந்த பாப்பரம்பாக்கம் நீர்வழி பகுதியை எடுத்துக்கொண்டால், அந்த பாப்பரம்பாக்கம் நீர்வழி 10லிருந்து 12 மெம்பர்கள் ஒரு குழுவாக இருப்பார்கள். தலைவர் கிராமத்து பஞ்சாயத்து தலைவராக இருப்பார். இந்த கிராமத்தோடு ஒத்துழைப்போட ஒரு விரிவான அறிக்கை தயார் செய்து மாவட்ட ஆட்சியர் ஒப்புதலோடு மத்திய மாநில அரசு நிதியோடு இந்த நீர்வழி பகுதி செயல்பட்டு வருகிறது. மத்திய மாநில அரசு நிதியை பொறுத்தவரை எங்களுக்கு பிரதம மந்திரி கிசான் சிஞ்சாய் யோஜனா என்ற திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னையிலிருந்து எங்களுக்கு நிதி பெறப்பட்டு இந்த மாவட்ட நீர்வழி பகுதி வழியாக அந்த குழுக்களுக்கு அனுப்பப்பட்டு இந்த திட்டங்கள் செயல்பட்டு வரப்படுகிறது. இந்த திட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைவராகவும், அதன் கீழ் திட்ட அலுவலர்கள், துணை வேளாண்மை இயக்குனர், உதவி வேளாண்மை இயக்குனர், பொறியாளர் மற்றும் வளர்ச்சி உறுப்பினர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் மற்றும் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த திட்டத்தை பொறுத்த மட்டில் 5 பணிகள் முக்கியமாக செயல்பட்டு வருகிறது. ஒன்று நுழைவு கட்டப்பணி. நுழைவு கட்டப்பணி என்பது ஒரு நீர்வழி பகுதியில் அந்த பயனாளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், உதாரணம் குடிநீர் தொட்டி அமைத்து கொடுத்தல், உலர்களம் அமைத்து கொடுத்தல், கலர் அதிரடிக்கும் களம் அமைத்து கொடுத்தல், இந்த திட்டங்கள் நுழைவுப் பணியாக செயல்பட்டு வருகிறது. அதன் பிறகு நிலவள மேம்பாட்டு பணிகள், தாவர மேம்பாட்டு பணிகள் மற்றும் பண்ணை உற்பத்தி திட்டம் போன்ற குறுந்தொழில்கள், வாழ்வாதார பணிகள் என்ற 5 பணிகள் இந்த திட்டத்தில் இந்த பிரதம மந்திரி கிசான் சிஞ்சாய் யோஜனா திட்டத்தின் வழியாக செயல்பட்டு நீர்வழி பகுதிகளுக்கு வழங்கி வருகிறது. இப்போ நிலவள மேம்பாட்டு பணியை பொறுத்த மட்டில் பார்த்தால், பண்ணை குட்டை அமைத்து கொடுத்தல், தடுப்பணை, கசிவுநீர் குட்டை, கால்நடை குட்டை, கிராம குட்டை என பல பணிகள் செயல்பட்டு வரப்படுகிறது. தாவர மேம்பாட்டு மேம்படியை பொறுத்த மட்டில் பூச்செடி வளர்த்தல், தீவனப்புல் வளர்த்தல், பழக்கன்றுகள் அமைத்து கொடுத்தல் மற்றும் வேளாண் காடுகளை அமைத்து கொடுத்தல், இந்த மாதிரி தாவர வள மேம்பாட்டு பணிகள் செயல்பட்டு வரப்படுகிறது.
குறுந்தொழில்கள் மற்றும் பண்ணை உற்பத்தி திட்டம் பார்த்தீங்க என்றால் காளான் வளர்ப்பு மற்றும் பூச்செடி வளர்ப்பு, மண்புழு வளர்ப்பு, இந்த மாதிரி பண்ணை உற்பத்திக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தொழில்களை இந்த திட்டத்தின் பிரதம மந்திரி கிசான் சிஞ்சாய் யோஜனா திட்டத்தின் வழியாக செயல்பட்டு வருகிறது. அதை வாழ்வாதார பணிகளை பொறுத்த மட்டும் வாழ்வாதார பணிகள் ஒவ்வொரு குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. மொத்தம் இந்த 25 குழுக்கள் செயல்பட்டு ஒவ்வொரு குழுக்கும் 25,000 ரூபா வழங்கப்பட்டு அந்த குழுக்கள் வழியாக அவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக ஒரு காளான் வளர்க்கிறது, மண்புழு வளர்க்கிறது, ஒரு ஆடு வளர்க்கிறது மற்றும் கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு வளர்ப்பு, இந்த மாதிரி பத்தி ஊதுபத்தி தயாரித்தல், மெழுகுவர்த்தி தயாரித்தல், சூடம் தயாரித்தல், எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, லோக்கல் என்னென்ன வேலைகள் அவங்களுக்கு தேவைப்படுதோ அதை பயன்படுத்தி கொண்டு ஒரு 18 மாதங்களில் அந்த பணத்தை திருப்பி கொடுப்பார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் பெருகுகிறது. நிறைய பயனாளிகள் கூறியிருக்கார்கள், இந்த திட்டத்தின் வழியாக நாங்கள் நிறையா பயனாளி அடைஞ்சிருக்கோம் என்று வெற்றி கதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முக்கியமாக இந்த திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால் இயற்கை வளமான நிலம் மற்றும் நீர்வள ஆதாரத்தை பாதுகாத்து அதை பராமரிக்கிறது. வீணாகி செல்கிற மழை நீரை சேகரித்து பயிருக்கு அளித்தல், அப்புறம் நிலத்திற்கு ஏற்ப அந்த நிலத்தை சமன்படுத்தி மற்றபடி அந்த அடிப்படை ஆதாரங்கள் அந்த நீர்வடிப்புள்ள உறுப்பினர்களுக்கு உண்டான அடிப்படை ஆதாரங்களை செய்து கொடுக்க வேண்டியது. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் 8 வட்டாரங்களில் செயல்பட்டு வருகிறது. முறையே திருத்தணி, திருவாலங்காடு, ஆர்கேபட், கும்மிடிப்பூண்டி, எல்லாபுரம், கடம்பத்தூர், பூண்டி மற்றும் திருத்தணி 2 ஆகிய மொத்தம் 8 வட்டாரங்கள் செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வட்டாரத்திலும் 10 நீர்வடி பகுதிகள் செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நீர்வடி பகுதிகளும் 500லிருந்து 1000 வரை உள்ள கொண்ட பரப்பாகும். மொத்தமாக இந்த எங்களுடைய மாவட்ட நீர்வடி பகுதி மூலமாக இந்த நிதி மாவட்ட நீர்வடி பகுதிக்கு சென்று எல்லா விவசாயிகளும் பயனடைமாறு இந்த திட்டம் பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டம் செயல்பட்டு வருகிறது. இதை தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்ட அனைத்து விவசாயிகளும் மற்றும் நீர்வடி பகுதி பயனாளிகளும் பயன்பெற்று இந்த திட்டத்தை முழுமையாக பயன்படுத்தி அவர்கள் தங்கள் உற்பத்தியை 2 மடங்காகவும் வருமானத்தை 3 மடங்காகவும் பெருக்கி நலமுடன் வாழ இந்த மாவட்ட நீர்வடி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற ஆர் முத்துராமன் அவர்களை 09840678124 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 20/2/2017 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நன்னீர் மீன் வளர்ப்பில் பயனடைந்த தஞ்சாவூர் மாவட்டம் வளமர்கோட்டை பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் பா முருகேசன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாட்டுக்கோழிகளை தாக்கும் நோய்கள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் பி ஜலந்தா அவர்கள் தரும் தகவல்கள் மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பீன்ஸ். தகவல் நேரத்தில் சிறுதானிய உணவுகள் தயாரிப்பு மற்றும் மூலிகை சமையல் குறித்த பயிற்சிக்கான அறிவிக்கை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதிப்பூட்டப்பட்ட முட்டை பொருட்கள் தயாரிப்பில் காடை முட்டை ஊறுகாய் தயாரிப்பு குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை கோழியின அறிவியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் ஆர் அமுதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.